நான் எப்பவும் சொல்வேன், தினந்தோறும் இரவு கடுக்காய் பொடி எடுத்துக் கொள்ளுங்கள், விளக்கெண்ணெய் எடுத்துக் கொள்ளுங்கள். அதை கிண்டலா சில பேர் ட்ரோல் பண்ணாங்க. நித்யானந்தர் எல்லாருக்கும் கடுக்கா பொடி கொடுக்கிறார். எல்லா நல்ல விஷயங்களையும் ஒரு கெட்ட விஷயமாக திருநீர் பூசுவதை விபூதி அடிச்சிட்டாங்க. என்ன கொடுமை! எனக்கே விபூதி அடிக்க பார்த்தல, என்ன கொடுமையான மூளை செலவிங்க இதெல்லாம். ஒருத்தருக்கு நீர் பூசி விடுதல் அவருக்கு செய்யற மிகப்பெரிய நன்மைங்கய்யா. யாராவது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வம் கொடுத்தால் அவங்க கிட்ட சொல்லணுங்க, ஆஹா எனக்கு விபூதி தந்தீர்களே, எனக்கு விபூதி அளித்தீர்களே, எனக்கு நீர் பூசினீர்களே அப்படின்னு சொல்லணுங்கய்யா. அதை விட்டுட்டு எனக்கே விபூதி அடிக்க பாத்தியான்ற வார்த்தையை ஏமாற்றுவதற்கு சமமான வார்த்தையாக உபயோகப்படுத்துற என்ன மிக கொடுமையான மூளை செலவை பாருங்க. மீண்டும் ஒரு முறை கதவை திற, காற்று வரட்டும். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம். அது மாதிரியான மூளை செலவை தான் கடுக்கா கொடுத்துட்டான், விளக்கெண்ணெய் கொடுத்துட்டான். உங்களுக்கு யாராவது கோடி பொன் கொடுத்தால் அவர்களை பார்த்து, ஆஹா எனக்கு கடுக்காய் கொடுத்தீர்களே அப்படின்னு சொல்லணுங்கய்யா. கடுக்காய் கொடுத்தல் ஒருவருக்கு மிகப்பெரிய நன்மை செய்தல்.